வாழையில் முக்கியமாக 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி பெருத்தளவில் சேதத்தை ஏற்படுத்துது. அவற்றில் குறிப்பிடும்படி சொல்லணும்னாக்கல கிழங்கு கூன்வண்டு, தண்டு துளைப்பான், அசுவினி, கண்ணாடி இறக்கை பூச்சி, புருட்டுனியா புழு, கம்பளி புழு போன்றவைகளை கூறலாம். இதனால இந்த வாழை தண்டானது சத்துக்களையும் நீரையும் கடத்தும் திறனை இழந்துவிடும். இதை எவ்வாறு இயற்கை முறையில் கட்டுப்படுத்துவது என்றால் அசார்டிடாக்டின், அதாவது இது கசார்டாக்டின் என்பது வேம்பிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். 450 மில்லி தண்ணீருக்கு 100 மில்லி என்ற அளவுல மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பனானா இன்ஜெக்டர்னு சொல்லுவோம். இதை தண்டு பகுதியில 45 டிகிரி சாய்வாக ஒரு அமுக்கணும்னா 2 மில்லி வரும். இந்த மருந்து வாழையோட தண்டில் ஊடுருவி போய் இந்த நச்சு இருக்கும்போது இதுல இருக்கக்கூடிய புழுக்கள் இறந்து போயிடும். இந்த மாதிரி 3 வகையான தொழில்நுட்பம் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே இயற்கை முறையில நாம் வாழையில பயன்படுத்தி இந்த தண்டு கூன்வண்டுன்னு சிறந்த முறையில கட்டுப்படுத்திடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் கே கணேசன், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை இணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இப்பொழுது இயற்கை முறையில வாழையில் தோன்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது பற்றி உங்களிடம் பேச வைக்கிறேன். வாழையில் முக்கியமாக 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி பெருத்தளவில் சேதத்தை ஏற்படுத்துது. அவற்றில் குறிப்பிடும்படி சொல்லணும்னாக்கல கிழங்கு கூன்வண்டு, தண்டு துளைப்பான், முடிக்கத்து நோயை பரப்பக்கூடிய அசுவினி, கண்ணாடி இறக்கை பூச்சி, இலையை சாப்பிடக்கூடிய புருட்டுனியா புழு, கம்பளி புழு போன்றவைகளை கூறலாம். இதுல முதலாவதாக நாம பார்க்க போறது கிழங்கு கூன்வண்டு. இது ஒரு முக்கியமான பூச்சி கருமை நிறத்தில் இருக்கும். நீளமான மூக்கு, நீண்டிருக்கும், வளைந்திருக்கும். இந்த பூச்சி தாய் பூச்சி வெண்மை நிற கோள வடிவிலான முட்டைகளை தண்டு பகுதியில மண்ணை ஒட்டி இருக்கிற இடங்கள்ல இடும். நாளடைவில் 3-4 நாட்கள்ல இந்த முட்டையிலிருந்து புழுக்கள் வெளிவந்து சிறிது சிறிதாக கிழங்கை நோக்கி நகர்ந்து கிழங்குல குறுக்கும் நெடுக்குமாக துளையிட்டு சேதப்படுத்துவதனால சத்துக்களை உறிஞ்சப்படாம மரம் வலுவிழந்துரும். இந்த பூச்சி அதிகமா தாக்குதல் உட்படுத்தப்படும் போது இவற்றால் மட்டும் சேதம் ஏற்படாது. இது கிழங்குகள் நோய்க்கும் நூற்புழு போன்றவற்றுக்கும் இந்த வாழை எளிதில் தாக்கப்படும். இதனால் மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை எவ்வாறு இயற்கை முறையில் கட்டுப்படுத்துவது என்றால் நாம் சரியான கிழங்குகளை சரியான தாய் மரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கணும். நல்ல சரியான கிழங்கு என்பது கிட்டத்தட்ட 1 கிலோ முதல் 2 கிலோ வரைக்கும் இடம் இருக்கணும். இந்த கிழங்கு கூன்வண்டால் தாக்கப்படாத தாய் மரங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும். கிழங்கு சீவி பார்க்கும் போது அதுல எந்த விதத்திலையும் குறுக்கு நெடுக்கும் எந்த வித தொலையும் இருக்கக்கூடாது. இது ஒண்ணு. இரண்டாவதாக நம்ம இந்த கிழங்கு கூன்வண்டுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை தேர்ந்தெடுத்து நம் வயல்ல நடலாம். மூன்றாவதாக நம்ம நடும்போது நடக்கூடிய குழியில 1 கிலோ வேப்ப முன்னாக்க இடலாம். நம் வயல்ல பிவேரியா பேசியானா என்று சொல்லக்கூடிய வெள்ளை பூச்சானத்தை ஒரு 5 கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது 5 கிலோ மண்புழு உரத்தை கூட மிக்ஸ் பண்ணி கிழங்கு நடுறதுக்கு முன்னாடியே போட்டு அதுக்கு மேல கிழங்கு நட்டோம்னா நம்ம கிழங்கு கூனுடைய தாக்கம் ஆரம்பிக்கும் போது இந்த பிவேரியா பேசியானா இந்த மண்புழு உரத்திலேயோ இல்ல தொழு உரத்திலேயோ இனப்பெருக்கம் அடைஞ்சி அந்த பூச்சிகள் கட்டுப்படுத்துக்கு ரெடி ஆயிடும். இந்த பூச்சிகளை கட்டுக்களை வைத்திருக்கும். அடுத்து வாழையை தாக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான பூச்சின்னு பார்த்தா தண்டு துளைப்பான். இந்த தாய் பூச்சி கிழங்கு கூன்வண்டு போலயே கரும்பு நிறத்தில் இருக்கும். கூர்மையான மூக்கை கொண்டது. இது உருவல் இது கிழங்கு கூன்வண்டை காட்டில கொஞ்சம் பெரியது. இந்த தாய் பூச்சி தண்டு பகுதியில மட்டைகள்ல முட்டையிடும். முட்டையிலிருந்து வரக்கூடிய புழுக்கள் மஞ்சளும் வெண்மையும் கலந்த நிறத்தில் இருக்கும். அதாவது வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த புழுக்கள் தண்டு பகுதியை குடைந்து உள் சென்று உண்டு வாழையை சேதப்படுத்தும். இதனால இந்த வாழை தண்டானது சத்துக்களையும் நீரையும் கடத்தும் திறனை இழந்துவிடும். இதிலிருந்து தாக்கப்பட்ட இதுல கொலையே வராது. குருத்து மட்டை காஞ்சி போயிருக்கும். வலுவிலிருந்து காணப்படும். அதிகமான சேதம் உட்படுத்தப்படும் போது எந்த விதமான மகசூலும் அந்த தாக்கப்பட்ட மரத்திலிருந்து எடுக்க முடியாது. இது அதிக அளவுல சேதப்படுத்தக்கூடிய ஒரு பூச்சி கூட சொல்லலாம். இதை கட்டுப்படுத்துவது எப்படி இயற்கை முறையில அப்படின்னு பார்த்தோம்னா அசார்டிடாக்டின், அதாவது இது கசார்டாக்டின் என்பது வேம்பிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். கிட்டத்தட்ட பூச்சிக்கொல்லி போலவே இது செயல்படும். இது இயற்கை முறையில் பயன்படுத்துறதுக்கு நாங்க பரிந்துரைச்சிருக்கிறோம். 450 மில்லி தண்ணீருக்கு 100 மில்லி என்ற அளவுல மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த பனானா இன்ஜெக்டர்னு சொல்லுவோம். வாழைக்கு தண்டுக்கு ஊசி போடுற ஒரு இன்ஜெக்டர். இதை தண்டு பகுதியில 45 டிகிரி சாய்வாக ஒரு அமுக்கணும்னா 2 மில்லி வரும். பூமி மட்டத்திலிருந்து ஒரு 2 அடி உயரத்துல ஒரு 2 அமுக்கணும் போது 4 மில்லி மருந்து வெளிப்படும். அது தண்டுக்குள்ளாரே தங்கிவிடும். அதற்கு அடுத்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் ஒரு 4 அடி உயரத்துல இதே மாதிரி 35 45 டிகிரி சாய்வா நம்ம துளையிட்டு 2 அமுக்கும் போது இந்த மருந்து வாழையோட தண்டில் ஊடுருவி போய் இந்த நச்சு இருக்கும் போது இதுல இருக்கக்கூடிய புழுக்கள் இறந்து போயிடும். இது ஒரு சிறந்த முறைன்னு சொல்லலாம். இனக்கவர்ச்சி பொறி கூட மார்க்கெட்ல கிடைக்குது. அதை நம்ம கூட காமிக்க போறோம். இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற அளவுல வைத்து தாய் கூன்வண்டுகளை முட்டையிடறதுக்கு முன்னாடியே கவர்ந்து அழித்திடலாம். இது ஒரு சிறந்த தொழில்நுட்பம். அடுத்ததாக பிவேரியா பேசியானா என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை பூஞ்சானம். இந்த பூஞ்சானத்தை 25 கிராம் என்ற அளவு எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு 100 கிராம் என்ற அளவுல மண்புழு உரத்தை கலந்துக்கிட்டு இந்த வாழை சைடுல உள்ள முதிர்ச்சி அடைந்த ஒரு மட்டையை ஒரு 45 சென்டிமீட்டர் நீளத்துக்கு கட் பண்ணிக்கிட்டு
அது ஓடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார இந்த 25 கிராம் 100 கிராம் இந்த மண்புழு உரத்தை 25 கிராம் பிவேரியா 100 கிராம் மண்புழு கலந்தப்பட்ட இந்த இதை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கங்கே ஒரு வயலில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 25 இடங்களில் வச்சுட்டு இதுபோது இந்த வாசத்துக்கு கவரப்பட்டு இந்த வண்டுகளில் முதுகலில் இந்த பிவேரியா பேசியான என்ற பூஞ்சாலை வந்து ஒட்டி இந்த வண்டுகள் இறக்கட ஏறிடும். இதில் இருக்கக்கூடிய இந்த பிவேரியா பேசியானா மண்புழு கலவை வந்து சேதாரம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கீழே வச்ச மாதிரியே உள்ள ஒரு மட்டையை வந்து 40 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி அது மேலே தலைகீழாக நாம் வந்து அது வந்து மூடி வைக்கும் போது எந்த விதமான சீதோஷ நிலைக்கு உட்படாது. கோழி போன்ற உயிரினங்களுக்கும் எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். இந்த மண்புழு உரத்தோட மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது இந்த பூஞ்சாலத்தினுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப நாளைக்கு இறந்து போகாமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 வகையான தொழில்நுட்பம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து தண்டு வழியா அசாடேக்டினை செலுத்துறது, பிவேரியா பேசியான வந்து நம்ம வந்து கலந்து மண்புழு உரத்தோட கலந்து வைக்கிறது, இதற்குள்ளால இனக்கவர்ச்சி பொறிகளை வச்சு இது கவர்ந்தளிக்கிறது. இது எல்லாமே வந்து இயற்கை முறையில் நாம் வந்து வாழையில பயன்படுத்தி இந்த தண்டு கூன்வண்டினை சிறந்த முறையில் கட்டுப்படுத்திடலாம். இதில் இலையை தாக்கக்கூடிய பூச்சிகளை முக்கியமானது வந்து புருட்டூனியா இலையை உண்ணும் புழு. 2வது கம்பளி புழு. அசிவி என்பது முக்கியமான சாறு உறிஞ்சும் பூச்சி. வாழை முடிக்கொத்து நோய் என்பது ஒரு வகையான வைரஸ் நோய். இந்த அசுவினியை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறி. இந்த வேம்பு என்பது நமக்கு இயற்கையில் கிடைச்ச ஒரு நன்கொடையினே சொல்லலாம்.